வணக்கம். எஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆப்டிடியூட் ஸ்பீடை 2 times இன்க்ரீஸ் பண்ணணும் 3 நாளில். இது சாத்தியமா? ஆக்சுவலாக சாத்தியம். 2 timesல அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு ஒர்க் ஷாப் முடியும் போது உங்களுக்கு புரியும் அது என்னென்னு. அது என்ன ஒர்க் ஷாப்? அந்த ஒர்க் ஷாப் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஒரு சாப்டர் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்போம் பொதுவாகவே. அந்த சாப்டரை கொஞ்சம் தெரியணும்னு சொல்கிறதுக்கு பொதுவாக எத்தனை சம் தேவைப்படும் தெரியுமா? எனக்கு சம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40 சம் போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 40 சம் போட்டு பார்த்தீங்கனாலே ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டு 40 சம் போட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். இதே நீங்கள் 400 சம் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களோட வேகம் எங்கேயோ இருக்கும். இது அந்த பர்டிகுலர் சாப்டரில் நான் கணக்கில் பேசிகிட்டு இருக்கேன், பர்சன்டேஜாக இருக்கலாம் இல்லை ஆவரேஜாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதில் நீங்கள் 1000 சம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வேகம் வேறு லெவலில் இருக்குது. நான் நேரில் பார்த்துருக்கேன், பண்ண பசங்களும் எனக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த பாயிண்டில் தான் வரேன். இந்த ஒர்க் ஷாப், இந்த உங்களோட ஸ்பீடை 2 times இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ஷாப் 999 சிம்பிளிஃபிகேஷன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 தடவை அதை பண்ணிட்டோம். முடிகிறப்ப ஒர்க் ஷாப் முடியும் போது உங்களோட ஸ்பீட் 2 மடங்கு அதுக்கு மேலே இருக்கும். ஓகே, என்ன நடக்க போகுது இந்த ஒர்க் ஷாப்பில்? 999 சிம்பிளிஃபிகேஷன் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 999 சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னா, கிட்டத்தட்ட 999 கொஸ்டின்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க 3 நாள். First day 333 question, second day 333 question, last day 333 questions. சரியா? இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தோம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் இருக்குது, கொஞ்சம் தலை சுத்த வைக்கக்கூடிய கொடூரமான கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 200-250 டெஸ்ட் எடுத்த கேள்விகள். ஆரம்ப காலத்தில் எடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் பார்த்து சிரிப்பாக வரும்னா இதெல்லாமல் கேட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் உள்ளே இருக்குது. பட் நோக்கம் ரொம்ப சிம்பிள். சிம்பிளிஃபிகேஷனில் வந்தாலே நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும். பட் அது மட்டும் கிடையாது. சிம்பிளிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூச்சர் இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது. என்னன்னா, சிம்பிளிஃபிகேஷன் நல்லா போட ஆரம்பிச்சாங்கன்னா உங்கள் கால்குலேஷன் ஸ்பீட் எங்கேயோ போயிடும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 1000 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வேகம் வேறு லெவலில் இருக்கும். இதை நான் கண்கூட நேரில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு சிம்பிளிஃபிகேஷன் ஒர்க் ஷாப். உதாரணத்துக்கு என்ன நினச்சுன்னா, எனக்கு கொச்சினில் இந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போது Day 1 வந்திருந்தாங்க பசங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தோம், முடிகிறப்ப கிட்டத்தட்ட 7-8 ஆயிடுச்சு. இந்த 333 சம், 333 சம்ஸ் Day 1 முடிகிறதுக்கு நைட் 7-8 ஆயிடுச்சு. முடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு உட்காந்து பசங்க முடிச்சுட்டு தான் போனாங்க. அது வரைக்கும் போகவே இல்லை, முடிச்சுட்டு போனாங்க. மெஜாரிட்டி நைட் 7-8 மணிக்கு கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் சீக்கிரம் முடிச்சவங்க இருக்காங்க. Day 2 வரும்போது 8 மணி ஆனது இல்லையா, 2ஆம் நாள் வரும்போது 5 மணி வாக்கில் முடிச்சுட்டாங்க. 5 மணி வாக்கில் உண்மையில் 333 கொஸ்டின் ஷீட்டை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. Day 3 வரும்போது 3 மணிக்கு முடிச்சாங்க. நான் இதுக்கு நீங்கள் நினைப்பீங்க, Day 3 இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? இல்லை, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாடல். நான் சொல்கிறேன், எல்லாமே ரேண்டமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்கப்பட்டது. Day 3 முடிகிறப்ப பசங்க என்னடா எது பாதியில் விட்டுட்டு போறீங்களா? சார் முடிச்சிட்டோம் சார் எடுத்து காட்டினாங்க. ஒரு 300 பேர் இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த லேபே. அந்த ஃபுட்டேஜை பார்த்தவங்களுக்கு புரியும். அதில் அவ்வளோ பேர் முடிச்சுட்டு போனாங்க. தெரிஞ்சது கண் முன்னாடி, இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்தது, எல்லா ஊர்லேயும் பண்ணோம், எல்லா ஊரும் நடந்தது. ஸோ இது ஏற்கனவே அந்த பசங்களுக்கு புரியும். ஸோ ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தாலும் திருப்பி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னைக்கு நடக்க போகுது? Jan 25, 26, 27, 26 ரிபப்ளிக் டே ஆச்சே. ஆமாம். ஸோ வாட், வந்துடுங்க, இந்த ஒர்க் ஷாப் முடிச்சிடலாம். ஏன் இதை இப்போ உடனே வைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம பிப்ரவரிக்கு பெரிய பிளான் போட்டுட்ருக்கோம். LICAO ADOவில் வரப்போகுது. அதுக்கு நம்ம தயாராகணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இன்னும் 1008 விஷயம் இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிடுவோம். அதுக்கான மார்க் டெஸ்ட், அதுக்கான ப்ராக்டிஸ், அதுக்கான ரிப் எல்லாமே அது தொடங்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ 25, 26, 27 வந்துடுங்க. தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு பிரிண்ட் அவுட் போடுறது எடுத்து வைக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அண்ட் இந்த 333 ஒர்க் ஷாப் போகிறப்ப என்ன நடக்கும்னா, மென்டர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சில கொஸ்டினில் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அதில் உள்ளே பார்த்த தெரியாது, உள்ளே போனால் புரியும். ஷார்ட்கட்ஸ் இருக்குது உள்ள, அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் சில கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணவே பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ண முடியும், இன்டெலிஜென்ட்டாக கெஸ் பண்ண முடியும். பொதுவாகவே அது எப்பயுமே பெருசாக யூஸ் பண்ண கூடாத மெத்தட். பட் சில இடங்களில் ஆன்சர்லேருந்து நீங்கள் ஆன்சரை வச்சு கண்டுபிடிக்க முடியும். தான் ஆன்சர்னு அந்த ஆப்ஷன் வச்சு சொல்ல முடியும் ஆன்சர் என்னன்றது. ஸோ அதுவுமே அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ உள்ளே வாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் வரும்போது? சிம்பிள் அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் போதும். இது யார் வரலாம்? யாருனாலும் வரலாம். TNPSC வரலாம், பேங்க் வரலாம், SSC வரலாம், யாருனாலும் வரலாம். பட் முடியும் போது நான் சொன்ன வாக்கு ஞாபகம் வச்சுங்க. ஒரு இல்லைன்னா என்ன கேளுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 999 ஒர்க் ஷாப் முடித்தேன், என் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலை, பழையபடி அப்படியே இருக்குன்னா கேளுங்க. கண்டிப்பாக அப்படி ஆகாது. சரியா? See you January 25 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வாங்க. சொன்ன மாதிரி முடியும் போது உங்களோட ஸ்பீட் வேற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீட் குறையவே குறையாது. நன்றி.